ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். டுடே மார்க்கெட் 26 ஓகேங்களா. இது வியாழக்கிழமை. ஸோ இன்றைக்கி வந்து 4400 ப்ராஃபிட். ஸோ இது வந்து நான் இதோட ரெண்டாவது டைம் எடுக்கிறேங்க. 2 டைம் போல் இதாகிடுச்சு. என்ன ஆகிடுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து 5000 போல் லாஸ். அதை வந்து ரெக்கவர் பண்ணி ஒரு 4000 இது பண்ணால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3500 வரைக்கும் என்னால் வித்ட்ராவல் பண்ண முடியும். அந்தளவுக்கு இருந்துச்சு. அகைன் ஒரு டைம் வந்து நல்ல வாய்ப்புகள் கிடச்சி கிட்டத்தட்ட 6000 வரைக்கும் ப்ராஃபிட் போயிடுச்சு. ஆனால் அதை எக்ஸிட் பண்ணுறேன், எனக்கு விழுக மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்டு ஸ்பீடு கொஞ்சம் அதிகம் வேணும். நல்ல ஒரு லேப்டாப் வச்சுக்கோங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ரொம்ப சிரமந்தான். ஸோ எனக்கு இப்போதைக்கு எனக்கு லாஸ் வருது 2 விஷயந்தான். ஒன்று என்னோடய லேப்டாப், இன்னொன்று ஏதாவது ஒரு சில நேரம் தவறுதலாக எடுக்கிறது. எப்போதும் கிடையாது, ஏன்னா பெரும்பாலான நேரம் நான் வந்து சரியான என்ட்ரி எடுக்கிறதுனால தான் எனக்கு ப்ராஃபிட் இன்ன வரைக்கும் வருது. ஓகேங்களா. ஸோ என்னோடய ப்ராஃபிட்லாம் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையும் ஓரளவுக்கு நான் மைனஸில் இருந்தாலும் ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ வாய்ப்புகள் நிறைய டைம் இருக்குது இந்த மார்க்கெட்டில். அதுவும் இதுதான் என்னோடய ஓப்பனிங் பேலன்ஸ் 39,900. ஸோ 42,600. எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு 2,500 வரைக்கும் எடுக்கலாம். ஸோ டைமும் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த நேரத்தில் இதுக்கப்புறம் வந்து ட்ரேடும் பண்ண முடியாது, ஏன்னா டைம் ஓவர் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ மணி வந்து ஒரு 3 ஆக போகுது. 2:54 3 ஆக போகுது. ஸோ இந்த நேரத்தில் போயிட்டு நம்ம இந்தமாரிலாம் எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வாய்ப்புகள் முடிஞ்சிருச்சு. 2 டைம் வந்துச்சு, 2 டைம் எடுத்தேன், 2 டைம் ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ அதை கடைசியாக அந்த நடுவில் ஒரு டைம் எடுக்கும்போது ரொம்ப மைனஸில் போயிடுச்சு. அதாவது அப்போயுமே எடுத்த 3500 மைனஸ் 2000 போயிடுச்சு. எனக்கு வெளியில் வர மாட்டேங்குது. அதாவது நான் எக்ஸிட் கொடுக்க இதாக முடியல. எனக்கு இது நிறைய டைம் நடக்குது இந்த மாதம் ஃபுல்லாக. இல்லைனா என்னோடய ப்ராஃபிட் இந்த தடவைலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக போயிருக்கும் எங்கேயோ. ஓகேங்களா. ஸோ இருக்கட்டும், பரவாயில்ல. ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நல்ல ஒரு லேப்டாப்பு, அப்புறமேட்டுக்கு ஒரு நெட் ஸ்பீட் நல்ல இதில் வேணும். ஓகேங்களா. கொஞ்சம் கேபிட்டல் வந்து ஓரளவு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. நான் இந்த அளவு வச்சுருக்கேங்கிறதுனால இங்கே இதே அளவு வைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் அதிகம் வைங்க. என்னோடய மார்ஜின் பாருங்கள், இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுங்க. இது 2000 வரைக்கும் எப்போ பார்த்தாலும் 1000 2000 எனக்கு கொடுக்குற மாரி வருதுங்க கவர்மெண்ட்டுக்கு. சாரி, இந்த ஆப்புக்கும் கொடுக்குற மாரி வரும், கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸாகவும் கொடுக்குற மாரி வரும். பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஸோ நான் ஆல்ரெடியே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். ஓகேங்களா. ஸோ இனிமேலும் இருப்போம். டெய்லியும் மேக்ஸிமம் க்ரீன் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இந்த மாதத்தில் எனக்கு வந்து மைனஸில் வந்துச்சு. ஸோ நான் பாருங்களேன். ஸோ இந்த ஒரு நாள் தான். ஸோ பார்த்துக்கோங்க, 29,000 எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு நாள் மட்டும்தான் மைனஸ். ஸோ 10ஆம் தேதி ஆரம்பித்த நைட்டு 11லேருந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்தேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ஒரு 10 நாள் ட்ரேட் பண்ணியிருக்கேன் ப்ராஃபிட்டாக. ஒரே ஒரு நாள் நெகட்டிவாக பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்னோடய ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 42,000. ஸோ சாரி, 42,000 இது கேபிட்டல், இது விடுங்க. ஓவரால் ப்ராஃபிட் லாஸ் இது கிடையாது. ஸோ 30,000 வந்து இது தான். ஸோ இந்த அளவு தான் நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், சரிங்களா. என்னோடய ப்ரோக்கரேஜ் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்குலாம் போனால் என்ன பண்ணுறது. ஸோ இதெல்லாம் சேர்த்தோன்னா கிட்டத்தட்ட 42,000ங்க. புரியுதுங்களா. இது இல்லாமல் இது புரியுதுங்களா. இந்த அமௌண்ட்டை நான் வித்ட்ராவல் பண்ணது. ஓகேங்களா. பே அவுட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இருங்க. ஸோ நான் 10ஆம் தேதியிலேருந்து தான் இது பண்ணியிருக்கேன், தெரியுதுங்களா. ஸோ 41,000 போல் ஃபண்ட் ஆட் பண்ணேன். ஓகேங்களா. ஃபண்ட் ஆட் பண்ணது இது தான். ஸோ 10ஆம் தேதி தான் ஆட் பண்ணேன். ஸோ அதுலேருந்து எடுத்துக்கிட்டே தான் வந்திருக்கேன். ஸோ நேற்று வரைக்கும் எடுத்தாச்சு. ஸோ 30,900. ஓகேங்களா. இது இல்லாமல் ஒரு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு 10-12,000 போல் ப்ரோக்கரேஜ் மட்டும், டேக்ஸ் ப்ரோக்கரேஜ் எல்லாம் போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ நாளைக்கும் இருக்குது. இன்றைக்கி ஒரு 2,000 வந்துடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு அதை தாண்டி நான் ஓரளவுக்கு போயிட்டேங்க, சரிங்களா. ப்ராஃபிட் வருதுங்க, வரதை பூரா இந்த மாதிரியே நிறையா போகுது. சரி விடுங்க, அதனால் பரவாயில்ல. சில விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதேமாரி ப்ராஃபிட் வந்தாலும் ஏற்றுக்கணும், நெகட்டிவாக போனாலும் ஏற்றுக்கோங்க. ஸோ
ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். ஏன் இதெல்லாம் காட்டுறேன் அப்படின்னா, இது கற்றுக்காமல் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த இது ஒரு 6,000 போல் 4,000த்துக்கு மேலே எனக்கு ஃபஸ்ட்லேயே லாஸ் வந்துச்சு. நான் போய் வெளில வந்திருப்பேன், அதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிருப்பேன். ஸோ ஒரு டைமுக்கு 5,000னா என்ன ஆச்சு? ஸோ அந்த லாஸை ரெக்கவர் பண்ணி 3,500 போல் ப்ராஃபிட்டில் கொண்டு வந்தேன் மதியம். அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ரேடு தான். ஸோ எல்லாத்தையும் இது பண்ணி அப்படியே போயிடுச்சு மைனஸில். ஏன்னா எனக்கு எக்ஸிட் ஆகலை. அதை வந்து ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப நேரம் உட்காந்து, ஏன்னா வாய்ப்புகள் எப்போ வரும், ஸோ அந்த வாய்ப்புகளுக்காக வெயிட் பண்ணி எடுத்தேன். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் இது தான். ஸோ இன்றைக்கி ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான அமௌண்ட் இது தான். ஸோ இது போதும். 2,500 ஒரு பெரிய அமௌண்ட்டு தாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2,000, 2,500 சம்பாதிக்கிறது பெரிய விஷயம். போதும். ஏன்னா இந்த அமௌண்ட்டுக்கு இந்த அளவுக்கு ரிட்டர்ன் வந்தாலே போதுமானது தான் எனக்கு இப்போதைக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா அதை அதிகப்படுத்தி கொண்டுட்டு போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக லாக் பண்ணுவோம், பெருசாக லாக் பண்ண வேண்டாம். இந்தமாரி ஓவர் ட்ரேடுன்னு இது பண்ண வேண்டாம். நீங்கள் கற்றுக்கிட்டு அதை பண்ணுங்கள். வாய்ப்புகளாக கிடைக்கும்போது நிறையா டைம் எடுங்க. வாய்ப்புகள் இல்லாமல் அதை எதுவும் பண்ண வேண்டாம். ஓகேங்களா. ஓகே, பார்ப்போம் டுமாரோ. ஓகே.